ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரைக்காய் பரட்டல் தான். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சொரைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் அதில் கடுகு நம்ம போடணும். கடுகு போட்டோன்னே எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் அதில் போடணும். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை அது சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் அது கூட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் பொன்னரோ வதக்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் அதில் ஆட் பண்ணணும். நல்லா மஞ்சள் போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சொரைக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டப்போ இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணணும் தேவையான அளவு. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஜீரகம் ஆட் பண்ணணும். ஜீரக பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி இதில் நிறையவே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டி குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது நல்லா வேகட்டும். நம்ம 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டிம்மில் வச்சு இப்போ நம்ம எடுத்துருக்கோம். எப்படி வெந்திருக்குன்னு நல்லா பாருங்களேன். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக. இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து கிண்டினதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இனி நமக்கு சர்வ் பண்ணுற வேலை தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஆவி பறக்க அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.